எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? கவுன்சிலர் வர சொல்லியா? அவசரப்படாதீங்க, தலைவர் வந்துட்டே இருக்காரு. வழி ஏங்க இங்க கவுன்சிலர் யாருங்க? டேய் கேக்குறாருல, சொல்ல வேண்டியதானே? சார் நீங்க தானா? வணக்கம், என் பேர் ஆரியா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். இதுக்கு தான் வெள்ளை சட்டை போடாதீங்க, வெள்ளை சட்டை போடாதீங்க. நான் கேக்குறீங்களா? போங்கடா. யோ, என்ன பார்த்தா கவுன்சிலர் மாதிரி தெரியல உனக்கு? ஆசை வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கு முக லட்சணம் வேணும் இல்ல? என்னடா சொல்றான்? ஆசை வேணா இருக்கலாம், அதுக்கு முக லட்சணம். ஆமா, வந்தவன் கூட சேர்ந்து ஜால்ரா அடிக்கிறியா? ஜால்ரா ராஸ்கல். நான் யாரு, என் பவர் என்னன்னு சொல்றேன். இவர்தான் கவுன்சிலர் ஸ்னேக் பாபு, 3rd ஸ்டாண்டர்ட். ஐயா, வெறும் 3rd ஸ்டாண்டர்டா? படிப்பை கட்டானாமே அதை ஏன்டா சொல்ற? அதையே சொல்றேன். யோ, நான் கவுன்சிலர் தெரிஞ்சு போச்சுல, இப்ப என்ன வேணும் உனக்கு? சார் சாரி சார், தப்பு பண்ணிட்டேன். சைட்ல இருந்து பார்க்கும்போது நீங்க ஒரு டிராமா ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கீங்களா, அதான். சரி சார், கவுன்சிலர் சார், நான் கோயம்புத்தூர்ல வந்திருக்கேன். எனக்கு இந்த ஊர் மெடிக்கல் காலேஜ்ல சேர்றதுக்காக ஒரு நான் அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட்டும் ஒரு மைக்ரேஷன் சர்டிபிகேட் வேணும் சார். வெளியூர்காரங்களாம் சர்டிபிகேட் தர முடியாது. நீ எந்த ஊர் அந்த ஊர் கவுன்சிலர் போய் சர்டிபிகேட் வாங்க போ. சார் ப்ளீஸ் சார், என்னால காலேஜ் ஜாயின் பண்ண முடியாது சார். தர முடியாது வெளியூர்காரனுக்கு. சார் ப்ளீஸ் சார், நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன் சார். ப்ளீஸ் சார். எதுவும் செய்ய வேணா, நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. நான் அதை தரேன் சார். டேய், 3 பேரும் அண்ணனுக்கு குடிக்க தண்ணி கொண்டாங்க. போ. ஏப்பா, இத முதல்லயே சொல்லக்கூடாதா? கொண்டாயா கைய. இதாயா மேட்ரு. என்ன சார் 5 விரலையும் பிடிக்கிறீங்க? புரியலையா? இல்லையே. 5 விரலையும் பிடிச்சா 5000 கொடுன்னு அர்த்தம். 5000மா? 5000க்கு எத்தனை சைவர் சொல்லுங்க? ஐயோ, சைபர் கணக்கெல்லாம் நமக்கு எதுக்கியா? 5000 சொன்ன உடனே காதுல கேட்கல, அது பத்தாதா? இது பாரு, 5000 கொடுக்க முடியாது. முடியாதா? வேணா 5 ரூபா தரேன். ஒரு முட்டையும் பாலையும் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இரு. ஒரு ஸ்னேக்குக்கு அது போதும். ஐயா, பக்கத்துல பாபுன்னு ஒரு நேம் இருக்குல்ல, அதை பார்க்க வேணாமா? இது பாரு, அடமொழிக்கு அமௌண்ட் கொடுக்க முடியாது. ஐயோ, ஸ்னேக் தாயா அடமொழி, பாபுங்கிறது தான் ஒரிஜினல் நேம். இந்த கதைலாம் எனக்கு தேவையில்லை. 5 ரூபா வேணுமா வேணாமா? வெளியூர்காரங்கள சர்டிபிகேட் தர முடியாது. ஐ see you get out. அப்படியா? ஆமா. நீங்க எந்த ஊரு? நான் மதுரை. மதுரையில நீங்க வந்து கொமால் அடிச்சிட்டு நீங்க மட்டும் கவுன்சிலர் ஆயிடலாம், நான் மட்டும் கோயம்புத்தூர்ல வந்து இங்க சர்டிபிகேட் வாங்க முடியாதோ? ஓஹோ, சர்டிபிகேட் வாங்குற பேர்ல 2 ஊருக்காரனுக்கு சண்டை எழுத்தோட பாக்குறியா நீ? என்ன வச்சுக்கங்களேன். இந்த பார், நான் அரசியல்வாதி. எங்களுக்கெல்லாம் ஒரு நரம்பு கூட. முடிஞ்சா மோதிப்பார். ஐ see you get out. அப்படியா? ஆமா. நீ எவ்வளவு பெரிய அரசியல்வாதினா இப்ப செக் பண்ணி பாத்துறேன். பண்ணி பாரு நீ. பண்ணி பாரு. நான் எதுக்கு தேடி போய் ஒரு பண்ணிய பார்க்கணும்? அதுக்கு பதிலா தான் உன்னை பாக்குறேன்ல. அரசியல்வாதியா நீ? சொல்லுங்க மாரியப்பன், என்ன கவர்மெண்ட் சார்பா கொடுக்கிற இலவச வேஷ்டி சேலைய ஸ்னேக் பாபு மக்களுக்கு கொடுக்காம தன்னோட கோடவுன்ல பதுக்க சொல்லிட்டாரா? என்னது, மினிஸ்டர் கொடுத்த 15 லட்சம் ரூபாய் நிதியை தன்னோட பேங்க் அக்கவுண்ட்ல போட சொல்லிட்டாரா? சிஎம் கொடுத்த இலவச 200 டிவியை தன்னோட சொந்தக்காரங்களுக்கே கொடுக்க சொல்லிட்டாரா? இது எப்ப? அப்பனா அவருக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு மொத்தத்துல நாமம் தானா? ஐயோ, ஆஹா, கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. அடே, அவன் சொன்னதை நம்பியாடா என்னை அடிக்கிறீங்க? சிகப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்டா. இது என்னடா புது பொருளியா இருக்கு? பொய் சொல்றதுல சிகப்பண்ண கருப்பண்ண. ஐயோ, புதுசு புதுசா கிளப்பி விடுறாங்களே. என்னண்ணே, நீங்க அரசியல்ல பெரிய கிரிமினலா? நாங்க எப்படி? எனக்கு அரசியல் 1000 எதிரி இருக்கான். அதுல முதல் எதிரி நீதான். இந்த ஸ்னேக் பாபு சேர்த்து வச்ச விஷத்தை பூரா ஓ மேலதான் கக்குவேன். இது என் மாமியா நாகம்மா மேல சத்தியம். யோ போயா, உனக்கு சரியா சத்தியம் கூட பண்ண தெரியல. மாமியாரா? மாமியாரு சத்தியம் பண்ண தெரியலையா? ஆமா, அம்மாவுக்கு மாமியார சொல்லிட்டமா?